நேபாளம் திபெத் எல்லை பெருவெள்ளம் உயிரிழப்பு 95 ஆனது அடுத்த கட்ட அபாய எச்சரிக்கை. நேபாள் திபெத் எல்லை பகுதியில் நிகழ்ந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 95 எட்டியுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக லேண்டே கோலா நதியில் பனிப்பாறைகளும் பாறைகளும் சரிந்து விழுந்ததே இந்த பேரழிவுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வெள்ளத்தில் சாலைகள், பாலங்கள், குடியிருப்புகள், மின் திட்டங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் கைரோங் துறைமுக பகுதியில் ஏற்பட்ட பெரும் மண் சரிவால் அப்பகுதிக்கான போக்குவரத்து, மின்சாரம், தகவல் தொடர்பு இணைப்புகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்த துயரச் சம்பவத்தில் 105 இந்தியா, 93 நேபாள், 17 மலேசியா, 12 பிரிட்டிஷ், 3 அமெரிக்கா, 4 தென் ஆப்பிரிக்கா, 8 தென்கொரியா, 1 ஆஸ்திரேலியா, 1 டச் நாட்டினர் உள்ளிட்ட பலரும் காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே லேண்டே கோலா நதியின் மேல் பகுதியில் நீர் அடைப்பு நீடிப்பதால் 2வது முறையாக வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதன் எதிரொலியாக நேபாள எல்லையை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வந்தாலும் நீர்மட்டம் குறையும் வரை மீட்பு ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியாது என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே மீட்பு பணிகளுக்காக சீனா குறைந்தது 574 மீட்பு படை வீரர்களை களமிறக்கியுள்ளதோடு இந்தியா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் தங்களது நிவாரண உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளன என்று வெளியுறவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தியை பெருமையுடன் வழங்குவது சுவையிலும் தரத்திலும் சிறந்த மை மாமாஸ் பப்படம்.